தமிழகத்தை மீட்போம் என்று சூழலிச்சுட்டு மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. நேற்று கும்பகோணத்துல எல்லாம் பேசியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போதும் மக்களுடைய எழுச்சி கூடிக்கொண்டே போய்விட்டிருக்கிறது. முதல் நாள் நிகழ்ச்சியில் 10,000 பேர் என்று சொன்னால் நேற்று நிகழ்ச்சி 40,000 பேர் சேர்ந்திருக்கிறார். என்ன காரணம்? பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டனும் கலந்து கொண்டிருக்கிறார். தொண்டன் கடந்த தேர்தலில் தொண்டனை அழைத்து அந்த கூட்டத்தில் சேர்க்கின்ற பொழுது தொண்டன் அமைதியாக வந்து உட்கார்ந்து விட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் தொண்டனை அழைத்து வருகின்ற அதே நேரத்தில் அவர்கள் வேகமாக வந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று அந்த உணர்வுகளை எல்லாம் வெளிக்காட்டி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமரும் என்று அந்த தொண்டன் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அந்த தொண்டன் மனப்பூர்வமாக அதிமுக கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், போற்றுதலுக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வேகமாக செயல்படுத்தினார். அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஆறுதல். ஏனென்று சொன்னால் 2021 வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று எதிர்பார்த்தோம். பல சூழ்நிலை இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த பின்பு இந்த 4 ஆண்டு காலத்தில் அரசியல் விமர்சகர்கள், எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள், நம்மோடு இருந்து வெளியேறிய துரோகிகள், இவர்கள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொண்டர்கள் சோர்ந்து விட்டார்கள். நாம் வெற்றி வாய்ப்பை பெறாமல் போய்விடுமோ என்றெல்லாம் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகைகளும் ஊடகங்களை வைத்துக் கொண்டு பொய்யே உண்மை என்று மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் மக்கள் அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் வருகின்ற இந்த விமர்சகர்கள் காசுக்கு கூலி போய்விட்டு அவர்களும் நம்முடைய கட்சியை பற்றியும், நம்முடைய கட்சியுடைய தலைமை பற்றியும், பொதுச் செயலாளரை பற்றியும், கட்சி நிர்வாகிகளை பற்றியும் தவறான தகவலை கொடுத்த காரணத்தினால் இதையெல்லாம் கேட்டு கேட்டு தொண்டன் மனமுடைந்து போய்விட்டான். நமக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சத்தில் இருந்தான். ஆனால் கடந்த 7ஆம் தேதி போட்டதற்குரிய பொதுச்சாளர் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை துவக்கிய பின்பு அங்கு சேருகின்ற கூட்டத்தை கண்டு கண்டு ஒவ்வொரு தொண்டனும் பெருமகிழ்ச்சி அடைந்து நம்முடைய மாவட்டத்திற்கு எப்பொழுது வருவார் நம்முடைய பொதுச் செயலாளர், நாம் செல்ல வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்போ ஒன்றிய செயலாளர்கள் வண்டி கொடுக்க முடியாது, எப்படின்னா வராங்க, இது மாதிரி கேள்வி வர ஆரம்பித்து விட்டார். அதனால இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தினுடைய தலைமை இடம். அதனால் இந்த கூட்டம் மாநாடு போல் இருக்க வேண்டும். இந்த மாநாடு போல் இருப்பதற்கு தொண்டன் தயாராகிவிட்டார். இதை மாநாடாக மாற்றுவதற்கு தொண்டன் தயாராகிவிட்டார். அந்த தொண்டனை சிரமப்படாமல் கொண்டு வந்து, சிரமப்படாமல் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வச்சு மீண்டும் சிரமப்படாமல் அவன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட வேண்டும். அது ஒன்றிய செயலாளர் இருந்து, கிளை செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் 5இல் 1 பங்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். வாக்காளர்களில் 5இல் 1 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 50,000 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்று சொன்னால், எங்கு அவர் இந்த நகரத்தின் முதன்மையில் ஆரம்பிக்கிறாரோ முடிகின்ற வரையில், முடிந்து இந்த நகரத்தை விட்டு வெளியே செல்கின்ற வரையில் வெறும் தொண்டர்களாகவே இருக்க வேண்டும், மக்களாகவே இருக்க வேண்டும்.
தொண்டர்கள் கொண்டு வந்து விட்டால் மக்கள் என்ன கூட்டம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து வந்து விடுவார்கள். அதனால் தயவு செய்து மாவட்ட கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் அணுகி எந்தெந்த பகுதியில் என்னென்ன என்றது நீங்கள் இப்பொழுதே தயார் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய பொதுச்செயலாளருடைய கூட்டம் எதிரிகள் சோர்வுடைய செய்ய வேண்டும். இப்பயே அவங்க சோர்வு அடைஞ்சிட்டாளர் வந்து பதில் மிக அழகாக சொல்றாரு. போறேன்னு அச்சார் ஒரு அடி என்ன சொன்னாரு? ஆமாப்பா, நான் சுற்றுலா டிராவல்ஸ் தான் போறேன், நான் விவசாயி, நான் என்ன பண்ணுறது, என்ன வசதியா இருக்கு, சுற்றுலா டிராவல்ஸ் தான் போகணும். என்ன உங்க அப்பா என்ன, உங்க அப்பா மாதிரி என்ன எங்க அப்பா சிஎம்மா இல்ல உங்களுக்கு ட்ரெஸ்டில் 8000 கோடி வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன வச்சுக்கணுமா? நீ ஹெலிகாப்டர்ல போற, தனியா பிளேன்ல கூட போற, என்னால போக முடியுமா? நான் சுந்தராஜ் அடிச்சது வந்து அது என்ன மாதிரி ரீச் ஆயிருக்குன்னா சாதாரண கிராமத்தை பேச மாதிரி பார்க்குது. கடைசியில இருக்கிற விவசாயம் பண்ற சாதாரண மனுஷனுக்கு கூட அந்த சமாச்சாரம் போய் சேர்ந்துருச்சு. அது என்ன ஆச்சு? அப்போ அவன் திமிர்ல பேசுறான், இவர் நியாயத்தை பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அதனால மிக சிறப்பான முறையில் அவர் சுற்றுப்பயணம் இருக்குது. அந்த சுற்றுப்பயணத்தில் நம்முடைய மாவட்டம் முதல் நாள் முதல் நிகழ்ச்சி இது. 2வது தான் பர்கூர், 3வது ஊத்தங்கரை. இதுல சந்தோஷமா போனா பர்கூரும் சந்தோஷமா முடிஞ்சிடும், பர்கூர் சந்தோஷமா போனா ஊத்தங்கரையும் சந்தோஷமா முடிஞ்சிடும். முடிச்சுட்டு போனான்னா என்டையர் மாவட்டமும் உழைச்ச வந்த தொண்டர்லேருந்து உழைச்ச நிர்வாகிகளிருந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை உருவாக்குகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கூறி மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி.